மகரம், மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலம் பிறக்க போகுது. மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய புத்தாண்டில் நீங்கள் தெளிந்த நீராக மாற போகிறீங்க. இது வரைக்கும் கலங்கின நீராக இருந்தீங்க. உங்களுடைய மனசில் என்ன இருக்குது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற குழப்பத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்த நீங்கள் இனி தெளிந்த நீராக மாற போகிறீங்க. என்ன ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவில் உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் தோற்று போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எதிரிகள் முன்னாடி உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்த காரியங்களை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் வரக்கூடிய புத்தாண்டு. இனி அடுத்தவர்களுடைய சூழ்ச்சி உங்களை சூழாது. இது வரைக்கும் உங்களையே சுற்றிக்கிட்டு இருந்த இருள் உங்களை விட்டு விலக போகுது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் இந்த ஜகத்தையே ஆளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் மகேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளை நீங்கள் பெற போறீங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் இனி எந்த விதமான தடைகளையும் நீங்கள் சந்திக்காமல் உங்களுடைய இலக்கை நோக்கி ரொம்ப வேகமாக நகர போறீங்க. இது நாள் வரைக்குமே நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி தட்டி தடுமாறி தடுக்கி விழுந்து தான் நகர்ந்து போயிட்டு இருந்தீங்க. இனி உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பாதையில் எவ்வளவோ தடைகள் இருந்திருக்கலாம். அத்தனை தடைகளுமே விலக போகுது. அந்த சர்வேஸ்வரனுடைய ஆசீர்வாதங்கள் மகரத்துக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து மகர ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான அன்பர்கள் எந்த விதமான மனக்குழப்பத்துக்கும் ஆளாகக்கூடாது. ராகு கேதுனா என்ன? சர்ப்பம். அந்த சர்ப்பம் அந்த சர்வேஸ்வரனுடைய உடல் சரீரத்தில் எந்த இடத்துல இருக்குது? கழுத்தில் இருக்குது. ஆனால் ஈசனுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் எதுக்குமே பயப்படவே வேணாம். 2025 உங்களுக்கு சாதகமான ஆண்டு. நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளலாம். எந்த விதமான தடையுமே நிகழாது. நீங்கள் வேணாம் அப்படின்னு உங்களை உதறிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க உங்களுடைய பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீருவார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பிரிந்த சொந்தங்கள் இணையக்கூடிய ஆண்டு தான் 2025. நீங்கள் ஏதாவது சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கடந்த ஒரு 4-5 வருஷமாக வாழ்க்கையவே தொலைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களால் நிச்சயமாக விடுபட முடியும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு நிலையை அடைய போகுது. புத்தாண்டு பிறந்ததுமே வரக்கூடிய 2 ஆண்டுகள் 2025 2027 வரைக்குமே கடந்த காலத்தில் எந்த இடத்துல தடுக்கி விழுந்தீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனீஸ்வரன் பாத சனியில் இருக்கிறாரு. தடுக்கி விழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அவர் ஏற்படுத்தினாலுமே அந்த சர்வேஸ்வரனுடைய கண்ணீரால் உருவானது தான் ருத்ராட்சம் அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட ருத்ராட்சத்தை நீங்கள் உங்கள் கூடவே வச்சிருக்கும் போது எப்பேற்பட்ட பள்ளம் வந்தாலுமே அதை மகரம் ரொம்ப சுலபமாக தாண்டி போயிடும். இது நாள் வரைக்கும் தாண்டக்கூடிய வலிமை உடம்புலையும் இல்லை, மனசுலையும் இல்லை. பயம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பயம் கலர்ந்த உணர்வோடையே தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த பயம் விலகி மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பீரமான தோரணையோடு மகரம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகுது. அடுத்தவர்களுடைய ஆலோசனையை தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கேட்கக்கூடாது. 4 பேர் என்னதான் சொன்னாலும் சொல்கிற வரைக்கும் சொல்லட்டும், கேட்குற வரைக்கும் கேட்டுக்கோங்க. அவங்க 10 அடி அப்படி தள்ளி போனதுமே நீங்கள் கேட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் 10,000 அடி தூரமாக தூக்கி போட்டுடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. விதி உங்களுக்கு எந்த வழியை காட்டுதோ அந்த வழியில் நடந்து போங்க. மிகப்பெரிய அளவில் ஈசன் உங்கள் கூட இருக்கும் பொழுது இனி யாரோடைய துணையுமே மகரத்துக்கு தேவையே இல்லை. தகரமாக இருந்த மகரம் இனி தங்கமாக ஜொலிக்க போகுது. எந்த ஒரு இடத்துலையுமே சறுக்கி விழவே விழாது. கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை உங்களால் செய்ய முடியும். இனி எந்த விதமான தடைகளும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவே வராது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுடைய வார்த்தையை கேட்டு இனிமே நடப்பாங்க. இது நாள் வரைக்கும்
மகரத்தை பார்த்தாலே ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்வாங்க, பாரபட்சம் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களால் எந்த விதமான லாபமும் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்ததே இல்லை. அதனால் உங்களை அவங்க பெருசாக எடுத்துக்காம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இனி உங்களை பற்றிய உண்மைகள் உங்களுடைய குடும்பத்துக்கு புரிய வரும். தப்பே பண்ணாமல் அடுத்தவங்க பண்ண தப்புக்காக நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்பேற்பட்ட உண்மைகளை அந்த ஈசன் வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. மகரம் இனிமே நிம்மதியா இருக்க போகுது. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். நிச்சயமாக உங்களால வாழ்க்கையில் வெல்ல முடியும். மிகப்பெரிய அளவுல நீங்க சிகரத்து மேல ஏறி வெற்றி கொடிய சூட போறீங்க. வாழ்வா சாவா அப்படின்னு ஒரு வாழ்க்கைய வேண்டா வெறுப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த வாழ்க்கை உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது. சுய முடிவுகளை எடுக்க முடியும். அடுத்தவர்களுடைய கட்டிலிருந்து நீங்க விடுபடக்கூடிய நேரம் தான் இது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நினைச்சதை செய்ய முடியாது, உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கூண்டிலிருந்து விடுபட்ட பறவையை போல சுதந்திரமா இருக்க போறீங்க. இடம் மாற்றம் நிச்சயமாக மகரம் சந்திக்கும். நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் வசிக்க முடியும், பிடிச்ச வேலையை செய்ய முடியும். இது நாள் வரைக்குமே யார் யாருக்காகவோ நீங்க வேலைக்கு போயிட்டு பிடிக்காத ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை கிடைக்க போகுது. மிகப்பெரிய அளவில் நிம்மதியாக அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு மகரம் வாழ ஆரம்பிக்க போகுது. எல்லாரையுமே நேசிங்க, ஆனால் யாரையுமே வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து அடுத்த 2.5 ஆண்டுக்கு நம்பாதீங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கான சூழ்ச்சி ஆரம்பிக்கும். அதனால எல்லார் மேலேயும் பாசமா இருங்க. யாரையுமே ஒரு அளவுக்கு மேல நம்ப வேண்டாம். முக்கியமா புத்தாண்டுல இருந்து புதிதாக வரக்கூடிய உறவுகள் காட்டக்கூடிய பாசத்துல மயங்கிடாதீங்க. நீங்க என்ன நினைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நீங்க இது வரைக்கும் செஞ்சது போதும், இனிமேலும் அதையே செய்யாதீங்க. காலமே உங்களுக்கு சாதகமா மாறியாச்சு. செஞ்ச தவிர மறுபடியும் பண்ணக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த ஈசன் எம்பெருமானுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தவ நிலையில் தியானம் பண்ணுங்க. அந்த தியானத்தால் உங்களுக்கு அனைத்து விதமான சூழ்ச்சிகளும் உங்களுடைய கண்களுக்கு புலப்படும். எல்லாமே தெரியும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இவங்க ஏன் இப்போ மட்டும் நம்மக்கிட்ட நெருங்கி வராங்க, இத்தனை நாள் தள்ளி இருந்தாங்களே அப்படின்னு அனைத்து விதமான, அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், மகரத்துடைய வாழ்க்கை இனி தெளிந்த நீராக மட்டுமே தான் இருக்கும். கலங்கிய நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்தாச்சு. மிகப்பெரிய அளவில் அந்த சர்வேஸ்வரனுடைய திரிசூலமே உங்களுக்கு தக்க பலமாக வந்து உங்கள் கூடவே இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் ருத்ராட்சமே அணியாமல் இருந்த மகர ராசி அன்பர்கள், நீங்கள் நிச்சயமாக ருத்ராட்சத்தை அணியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த ஜகத்தில் ருத்ராட்சம் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தை தேடி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் சிவனை நாடி போவீங்க. கண்ணீரும் கவலையுமா இருந்த உங்களுடைய பாலைவன வாழ்க்கை முடிந்தது. வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலைவன வாழ்க்கையாக உங்களுக்கு புதிய வாழ்க்கை இந்த புத்தாண்டுல இருந்து ஆரம்பிக்க போகுது. நிம்மதியா இருங்க. சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா மகரம் தொடங்க போகுது. இனி வீழ்ச்சியே இல்லை, எழுச்சி மட்டுமே தான். ருத்ராட்சம் எப்படி விதையிலிருந்து முளைத்து விருட்சமாய் மாறுகிறதோ அதை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. நினைத்ததெல்லாமே நினைத்தவாறே நடக்கணும் அப்படின்னு உங்க சார்பா நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும், ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி.